அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எங்களோட 14வது இந்த கலந்துரையாடல்ல நாங்க இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில உணவு என்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நாங்க தவிர்க்க முடியாத எங்களோட ஒரு வாழ்வியல்ல இணைந்திருக்கிற ஒரு விஷயம். அதுவும் முக்கியமாக ஒரு முன்பள்ளி பருவத்துல குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துன்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நாங்கள் அதுல எவ்வளவு தூரத்துக்கு கவனம் செலுத்துறோம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாங்க இன்றைக்கு இந்த தொடர்பாக கலந்துரையாடணும் என்று யோசிச்சு நாங்க அதுல முக்கியமாக உணவு தொடர்பான எங்களோட கல்வி அது எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு தெரியும், அதுவும் குறிப்பாக முன்பள்ளி பருவத்துக்கு இருக்கிற சிறுவர்களுக்கானது. சுவடி அமைப்பிலிருந்து எங்களது 2 வளவாளர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் உணவு தொடர்பான கல்வி என்றா என்ன, அவர்கள் வடமாகாணத்தில செய்து கொண்டிருக்கிற செயற்திட்டத்தில எவ்வாறான விடயங்களை அவர்கள் கையாளுறாங்க, அதிலே எவ்வாறான ஒரு அடைவினை அவங்க கொண்டிருக்கிறாங்கன்ற தொடர்பான ஒரு கலந்துரையாடலத்தான் இன்றைக்கு இருக்க போகுது. அதுக்கு முன்னுக்கு நான் சுவடி அமைப்பு தொடர்பாக ஒரு அறிமுகத்தையும் 2 வளவாளர்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அது உங்களுக்கு மேலதிகமாக இந்த ஒரு கலந்துரையாடல ஈடுபாடோட கேட்கறதுக்கு உதவியாக இருக்கும். சுவடி அமைப்பு என்றது 2010ஆம் ஆண்டு டாக்டர் பிரபுவும் அவருடைய நண்பர் இன்னொரு மருத்துவ பீட மாணவர் ஸ்ரீபவன் கணேசமூர்த்தி அவரும் இணைந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க. கடந்த 15 வருஷமாக அவங்க இந்த சமூகத்துல நிறைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது சமூக கற்றல் ஊடாக உணவு ஆரோக்கியம் மற்ற ஜனநாயகத்தை கட்டியெழுப்புறதுக்கான ஒன்றிணைந்த ஒரு பொது வளத்தினூடாக சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்றதான். இலங்கையில வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்கள்ல அவங்களோட செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதுவும் சமூகத்துல இருக்கிற ஒரு சமச்சீரற்ற ஒரு செயல்பாடுகள் மற்றது புறக்கணிப்புகள் ஆதிக்கமிக்க செயற்பாடுகளுக்கு எதிராக ஒரு உணவு ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க நெஞ்சு செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் எந்த கருப்பொருள்ல இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றா உணவு என்றது ஒரு அரசியல். அந்த ஆரோக்கியம் என்றது ஒரு அதிகாரம் அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அதோட மக்களின் குரல் தான் மிகவும் ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கு. அப்ப மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதனூடாகத்தான் ஒரு சமூக மாற்றத்தினை நாங்க மேற்கொள்ளலாம். அதுவும் ஒரு முறையானதும் ஒரு அமைப்பு முறை சார்ந்ததுமான ஒரு அணுகுமுறையினூடாக சமூகத்துல இருக்கிற தற்சார்பு திறன்களையும் ஜனநாயக பங்களிப்பையும் ஒரு சுற்றுச்சூழல் இந்த ஒரு சமத்துவத்தையும் ஒரு கூட்டு வாழ்வியலினூடாகத்தான் நாங்க கொண்டு செல்லலாம்ன்றதுக்காக அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். சுவடியின் ஒரு முக்கியமான நோக்கம் என்று அவங்க பார்க்கிற விஷயம் சமூக கல்வியின் மூலம் மக்கள் மற்றும் சமூகத்துல தாங்கள் நினைக்கிற ஒரு ஜனநாயக நிர்ணயத்துக்கான ஒரு சூழலை அவங்க வடிவமைக்கிறதும் அதனூடாக ஒரு சமூக மாற்றத்தினை வலுப்படுத்துறதும் எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாங்க கட்டியெழுப்பலாம்ன்றதனூடாக பல கலந்துரையாடலினூடாகவும் பல செயற்திட்டங்களூடாகவும் தங்களோட செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். இப்ப 2010ஆம் ஆண்டுல இருந்து இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாணங்கள்ல உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துறதும் நாங்க பழைய வாழ்வியல்ல இருந்து எங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை திருப்பி கொண்டு சமூகத்துல திருப்பி கொடுக்கறதுன்றது அவங்களோட ஒரு முக்கிய பணியாக இருக்குது. இப்ப அது தொடர்பான செயற்பாடுகளை தான் இன்றைக்கு அவங்க எங்களோட கலந்துரையாட போறாங்க. அதுக்கு முதல் பிரபு நடராஜ் அவர் யார் என்ற தொடர்பாக நாங்கள் குறிப்பிடணும். ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு மருத்துவ பீட மாணவராக இருக்கிற நேரம் தான் இந்த சுவடிய அமைப்பு அவங்க நிறுவி இருக்கிறாங்க. தற்போது கனடாவில் இருக்கிற வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒரு முதுமானி ஆய்வாளராக இருக்கிறார். அவர் உணவு முறைகள் தொடர்பான விடயங்களை எப்படி சமூகத்துக்கு கொண்டு போறன்றதுல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார். அதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த 10 வருடங்களுக்கு மேல 16 வருடங்களுக்கு மேல சமூகத்துல ஒரு
சுகாதாரமான ஒரு வாழ்வியலை கொண்டிருக்கிறதுக்கு எவ்வாறான செயற்பாடுகளை செய்யணும் என்ற ஒரு செயற்பாடுகளாக இருக்கிறவர் சுவடி சுகாதாரம் அதன் ஊடாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்பலாம்ன்றதுக்கான ஒரு செயற்திட்டத்தை ஆஸ்திரேலியன் எய்ட் என்ற நிதி அனுசரணையோட வடக்கு பிரதேசத்துல நரிஷ் நோர்த் என்ற ஒரு செயற்திட்டத்தை அமலாக்கி கொண்டிருக்கிறோம். அதுல உள்ளூர் உணவு அமைப்புகள் தலைமுறைகள் தாண்டி நீடித்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தொடர்பான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறது எப்படி என்ற தொடர்பான விஷயங்களை தான் அவங்க இந்த செயற்திட்டத்துல செய்து கொண்டிருக்கிறார். தற்போது சுகாதார தகவல் விஞ்ஞானம் என்ற ஒரு துறையில முதுமானி ஆய்வினை மேற்கொள்றவர் சமூக வலைத்தளங்களின் உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தலாம்ன்றது ஒன்றாரியால இருக்கிற கனடாவில இருக்கிற வாழ்ற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த வாழ்வியலை இப்படி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்ற தொடர்பாகவும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது பிரபு ஒரு ஜெர்மனி அமைப்பின் ஊடாக எங்களோட கலாச்சார இப்ப வித்தியாசமான கலாச்சாரங்களுக்கு இடையில இருக்கிற கிராஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஃபெலோவாக இருக்கிறதோட ஸ்லோ ஃபுட் இன்டர்நேஷனல் அமைப்பிலையும் ஒரு தன்னார்வ தொண்டராக இருக்கிறார். அடுத்தது எங்களோட அடுத்த வளவாளர் நவமாலினி பரமநாதன். அவர் யாழ் பல்கலைக்கழகத்துல சித்த மருத்துவ பீடத்துல படிச்சு இப்ப சித்த மருத்துவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சுவடி அமைப்பில ஒரு சமூக சுகாதார வலுப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார். அதுல கூடுதலாக அவரோட பணி எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படியான ஒரு சுகாதாரமான வாழ்வியலை நாங்க இப்படி கொண்டு போறோம்ன்றதுக்காக மக்களோட சேர்ந்து பணியாற்ற ஒரு சமூகவியலாளராக இருக்கிறதோட சுவடி அமைப்பில் உணவு மற்றும் போசாக்கு மேம்படுத்துற திட்டங்களையும் அதுவும் குறிப்பாக இப்ப அவை கதைக்க போற நரிஷ் நோர்த் என்ற ப்ரோக்ராமிலையும் மிகவும் ஆர்வமாக செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர். கடந்த 4 வருஷமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல சுவடி அமைப்பினூடாக பல செயற்திட்டங்களையும் செய்து கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்க, உணவு பழக்க வழக்கம், உணவு சுகாதாரம் என்றா என்ன, உணவு தொடர்பான எங்களோட அறிவூட்டலோட அவங்க செய்யற செயற்பாட்டில என்ன அடைவுகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்ற தொடர்பாகத்தான் இன்றைக்கு கதைக்க போறாங்க. டாக்டர் பிரபுவும் டாக்டர் நவமாலி நீங்க ஷேர் பண்ணிட்டு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. ஒரு நீண்டதும் கனிவானதுமான அறிமுகம். நன்றி திருமதி சிந்துகா. இந்த நிகர்நிலை கற்றல் களமாகிய திங்க் எட் ஃபோரத்திலே கேர் ஃபார் எடியூகேஷன் பல்வேறு தலைப்புகளை ஒழுங்கமைத்து பேசி வந்திருக்கிறார்கள். அதிலே நானும் கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. முன்பள்ளிகளில் உணவு தொடர்பாக கற்றல் என்ற ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு நானும் மருத்துவர் நவமானியும் கதைக்க இருக்கிறோம் உங்களோட. இப்ப இந்த உணவு தொடர்பாக கற்றல் என்று சொல்லிக்கல எல்லாட்டையும் வார கேள்வி, நாங்கள் உணவை பற்றி பல விடயங்களை அறிந்து கொள்றோம். ஆனால் பாடசாலைகளின் பங்கு அல்லது ஆரம்ப பள்ளிகள் முன்பள்ளிகள் பங்கு என்ன அந்த உணவு தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அதை நாங்கள் பாடசாலைகள்ல உணவு பற்றி உண்மையா படிக்கத்தான் வேணுமா என்ற கேள்வியே வரலாம். என்னென்று சொன்னால் நாங்கள் அல்லது எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய இந்த உணவு தொடர்பாக எங்களுக்கு இருக்கிற அறிவு உண்மையில பாடசாலைகள்ல இருந்து பெறப்பட்டது என்று சொல்ல முடியாது. எங்களுடைய வீட்டு சூழல்ல இருந்து, எங்களுடைய பெற்றோர் பேரன்மார்களிடமிருந்து, எங்களுடைய அயலவர்களிடமிருந்து, எங்களுடைய கிராமத்தவர்களிடமிருந்து, எங்களுடைய சமூக சூழல்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் தான் இன்றைக்கு எங்களுடைய இருக்கிற உணவு தொடர்பான அறிவு, அது தொடர்பான நம்பிக்கைகள். இப்ப நாங்கள் சொல்லுவோம் இதை இந்த நேரம் சாப்பிடலாம், இதை இந்த நேரம் சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் பாடசாலைகள்ல படித்ததில்லை. இது எல்லாம் நாங்கள் எங்களுடைய சமூக சூழல்ல கற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு இந்த பாடசாலைகள்ல குறிப்பாக முன்பள்ளியிலேயே உணவு தொடர்பாக மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை பற்றி ஒரு ஒரு
அதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேசி போட்டு நாங்கள் அங்கால போகலாம். அப்ப ஏன் நாங்கள் உணவு பற்றி பாடசாலைகள்ல படிக்க வேண்டும் என்றால், தலைமுறைகள் தாண்டிய ஒரு போஷணை குறைபாட்டு நிலை இன்றைக்கு எங்கட சமூகத்தை பாதித்திருக்கு, பெருமளவில பாதித்திருக்கு. ஒரு காலத்துல நல்ல திடமாக ஆரோக்கியமாக இருந்து வந்த நாங்கள் யுத்த காலத்துல குறிப்பாக உணவு தட்டுப்பாடு, உணவு தடைகள் காரணமாக பலருடைய போஷணை குறைபாடை எதிர்கொள்ற ஒரு சூழல் ஒன்று வந்தது. அது வெறுமனே உணவு தட்டுப்பாடு மட்டுமல்ல, தொழில் வாய்ப்பின்மை, பொருளாதார மேம்பாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படாமல் என்று பல காரணங்களால உணவு பற்றாக்குறை பல குடும்பங்களில் ஒரு ஒரு பொதுவான விடயமாக இருந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு இந்த பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள். அப்ப உணவு போசாக்கில் ஏற்கனவே குறைவாக இருக்கிற தாய்மார்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சிறு வயதிலேயே உணவு போசாக்கின்மையில் அடையாளம் காணப்படுவது மிக பொதுவானது ஒன்று. அதனைத்தான் நான் இன்டர்ஜெனரேஷனல் மல் நியூட்ரிஷன் என்று சொல்கிறேன். அதாவது ஒரு தலைமுறைகளையும் கடந்து செல்கின்ற ஒரு போசாக்கின்மை நிலை. இதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் பாடசாலைகளை ஒரு சிறந்த களமாக பயன்படுத்தலாம் என்பது எங்களுடைய அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது விடயம் நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புவது என்னன்னு சொன்னால், இந்த யுத்தம் நடந்து கொண்ட காலத்துல வகுப்பறைகளுக்கு பாடசாலைகளுக்கு போனால் அங்கே பெரும்பாலான மாணவர்கள் மெலிந்த தோட்டம் உடையவர்களாக அல்லது உயரத்திலே குறைந்தவர்களாக இருந்தார்கள். அது ஒரு விதமான போஷணை குறைபாட்டு நிலை. ஆனால் இன்றைக்கு 2025, 26 அல்லது 2020களின் பிற்பாடுகளிலே பாடசாலைகளிலே அதிக பருமனுடையவர்களை நாங்கள் கூட அவதானிக்கிறோம். வகுப்பறைகளிலே போனால் சரிக்கறி அரைவாசியானவர்கள் அல்லது ஒரு கணிசமான எண்ணிக்கையான மாணவர்கள் முன்பள்ளிகளிலே அல்லது ஆரம்ப வகுப்புகளில் கூட அதிக உடல் பருமன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதற்குரிய காரணம் நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த பொதியிடப்பட்ட உணவுகள் அல்லது அதிக கலோரி பெருமானம் உள்ள உயர் சக்தி செறிவாக்கமுடைய உணவுகள் எங்களுக்கு சந்தையிலே தாராளமாக கிடைக்கின்றன. அதை விட அதிகம் உப்பு, அதிகம் கொழுப்பு சேர்க்கப்பட்ட ப்ரோசஸ் ஃபுட் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கின்றன. ஆகவே நாங்கள் எங்களுடைய சமூகம் ஒரு நியூட்ரிஷன் டிரான்சிஷன் ஒரு நியூட்ரிஷன் டிரான்சிஷனை கடந்து வருகிறது என்பது இன்னொரு விடயம். ஆகவே அதனை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் பாடசாலைகளில் உணவு பற்றி கற்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி, இந்த நாங்கள் யாரிடமிருந்து இந்த உணவை பற்றி தெரிந்த என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்னுடைய பேரனாரோடு ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்கிற போது அவர் இந்த ஒவ்வொரு உணவு தாவரங்களையும் காட்டி அவற்றை பற்றி எனக்கு சொல்லிக் கொண்டு வருவார். அதே மாதிரி சூழல்ல இருக்கிற மூலிகைகளை எடுத்து காட்டி, இந்த மூலிகை இதை இப்படி நாங்கள் உணவிலே சேர்த்துக் கொள்கிறோம், அதனூடாக எங்களுக்கு இன்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார். ஆனால் இன்றைக்கு இந்த திரைகளின் பின்னால் இளையவர்களின் வாழ்க்கை செல்வதன் காரணமாக, அது தொடுதிரையாக இருக்கட்டும், மடிக்கணினியாக இருக்கட்டும் அல்லது அலைபேசியாக இருக்கட்டும், அதன் பின்னால் அவர்கள் கணிசமான நேரத்தை செலவழிப்பதன் காரணமாக தங்களுடைய மூத்தவர்களுடன் உரையாடுவதற்காக, அவர்களுடன் கலந்து பேசுவதற்கான அந்த நேரம் மிக குறைவிடுகிறது. அதனாலே அந்த ஜெனரேஷனல் லிங்க் அல்லது அறிவு பரிமாற்றம் பேரனிடமிருந்து, அதாவது பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளிடமிருந்து பேரன்மாருக்கும் என்று அந்த அறிவு பரிமாற்றம் இயல்பாக சமூக சூழலிலே நடக்கின்ற அந்த அறிவு பரிமாற்றம் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே அதனை மீள கட்டி எழுப்புவதற்கும் இந்த பாடசாலைகள் ஒரு களங்களாக இருக்கலாம். அதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், தாயக பிரதேசத்துல காலை உணவினை பெற்றுக் கொடுக்க முடியாத குடும்பங்கள் அல்லது பல்வகைத்தன்மை உள்ள கீரை, பழங்கள், பால் பொருட்கள் என்று சொல்லி பல்வகை கூறுகளை உள்ளடக்கி ஒரு காத்திரமான ஆரோக்கியமான உணவை கொடுக்க முடியாத குடும்பங்களுக்கு ஒரு மாற்று வழியாக இன்றைக்கு பாடசாலைகளின் மதிய உணவு திட்டம் அல்லது காலை உணவு திட்டங்கள் பயனளிக்கின்றன. ஆகவே ஏற்கனவே பாடசாலைகள், ஆரம்ப கல்வி நிறுவனங்கள் அல்லது முன்பள்ளிகள் இதற்கான ஒரு தளமாக உருவாகி இருக்கின்றன. அங்கே உணவு வழங்கப்படுகிறது. ஆனால் உணவு கல்விக்கான ஒரு சூழலையும் அங்கு சேர்த்து உருவாக்குவது அவசியமாக இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சமூகத்திலே ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், ஒரு நீண்ட கால நோக்கிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், நாங்கள் பாடசாலைகள் தான் அதற்குரிய ஒரு சிறப்பான களங்களாக இருக்கும். இளையவர்கள்
இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பது போல இளையவர்களிடையே கொண்டு சேர்க்கின்ற அந்த அறிவு அது நீண்டு நிலைக்கும் எங்களுடைய சமூகத்திலே. மற்றது அவர்கள் பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்கள் பெற்றோருடைய பழக்க வழக்கங்களிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பாடசாலைகள் ஒரு சில விடயங்களை செயற்படுத்தி காட்டுவதற்கான ஒரு தளங்களாக, ஒரு லிவிங் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் லேப் என்று சொல்லலாம். இப்ப சில பாடசாலை தோட்டங்கள், திட்டங்கள் போன்றவை ஒரு சில விடயங்களை செயற்படுத்துவதற்கான தளங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த இந்த காரணிகளால் தான் நாங்கள் உணவு பற்றி பாடசாலையில் கற்க வேண்டும் எனவும் அதுவும் முன்பள்ளியிலேயே ஆரம்பிக்க வேண்டும் எனவும் நாங்கள் தீர்மானித்தோம். இதில் உங்களுடைய கருத்துக்களை நான் பின்னர் கேட்க விரும்புகிறேன். அடுத்த விடயத்துக்கு போக முதல், இந்த உணவு கல்வி அல்லது உணவு தொடர்பாக கற்றல் என்றால் பல பேர் ஒரு குறுகிய வட்டத்துக்கு பார்க்கக்கூடும். அதனாலே நான் உணவு தொடர்பான கற்றல் என்பதற்குள் எவற்றை நாங்கள் உள்ளடக்குகிறோம் என்பதை சொல்லுவதற்கு விரும்புகிறேன். அதாவது உணவின் போசனை கூறுகள். நான் ஒரு பொது சுகநல பின்னணியில் அல்லது ஒரு மருத்துவ பின்னணியில் இருந்து வருவதாலே உணவின் போசனை கூறுகள், புரதம், மாப்பொருள் போன்றவற்றை பற்றி மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அதே மாதிரி அவற்றோடு மட்டும் நின்று விடாமல் உணவு தட்டு, ஒரு பரிந்துரைக்கப்படுகின்ற உணவு தட்டு, எவ்வளவு சோறு, எவ்வளவு கீரைகள், எவ்வளவு பழங்கள் என்ற விடயங்கள் உள்ளடக்கிய உணவு தட்டு அல்லது உணவு கூம்பு போன்ற அடிப்படைகளை மாணவர்களுக்கு நாங்கள் பாடசாலையில் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் அது மட்டுமா உணவு கல்வி, உணவு தொடர்பான கற்றல் என்று சொன்னால் இல்லை. அதற்கு அப்பாலும் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் உணவு தொடர்பாக கற்றலிலே உள்ளடக்க வேண்டும். உணவின் கூறுகள் எங்கே இருந்து வருகின்றன? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாணவர்கள் தாவரங்களை அடையாளம் காண்பதற்கு, எங்களுடைய சூழலில் இருக்கிற தாவரங்களை அடையாளம் காண முடியாதவர்களாக இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். உணவின் கூறுகள், பண்ணை விலங்குகள், அவற்றை பற்றியும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. உற்பத்திக்கு தேவையான அடிப்படைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலம், நீர் மற்றும் ஏனைய அடிப்படை கட்டுமானங்களை பற்றி அவர்கள் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு அப்பாலே இன்றைக்கு எங்களுடைய தாயக சூழலிலே காலநிலை மாற்றத்தினால் வேளாண் துறையானது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் நாங்கள் அவர்களோடு உரையாடுவது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இது உணவின் சுற்றுச்சூழல் தொடர்பான அம்சங்கள். இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இல்லை. இதற்கு அப்பாலே உணவினுடைய பண்பாட்டு அம்சங்களையும் நாங்கள் அவர்களோடு பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு உணவு ஒவ்வொரு சமூகங்களுக்கும், ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் கூட ஒரு அதற்குரிய தனித்துவம் இருக்கின்றது. அதனுடைய பண்பாட்டு கலாச்சார பெருமானங்கள் இருக்கின்றன. உணவோடு தொடர்புபட்ட பல்வேறு நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியும் நாங்கள் மாணவர்களோடு பேச வேண்டி இருக்கிறது. மேலும் உணவை ஆக்குகின்ற முறையும் இன்றைக்கு அதிவேகமாக மாறி வருகிறது. என்னுடைய சின்ன வயதிலே என்னுடைய தாயாருக்கு நான் இந்த இட்லி அவிப்பதற்காக ஆட்டுக்கல்லிலே இதை அரைத்த ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ இளையவர்களுக்கு இந்த உபகரணங்களை எல்லாம் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மரபு சார்ந்து எங்களுடைய உணவு உற்பத்தி செய்கிற முறையும் அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இளையவர்களுடன் பேச வேண்டி இருக்கிறது. உணவின் வரலாறு தொடர்பாக நாங்கள் ஆரம்ப காலத்திலே உணவு எப்படி இருந்தது, அது பின்னர் இவ்வாறான மாற்றம் பெற்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் அவர்களோடு உரையாட வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த உணவு தொடர்பான கற்றல் என்பது ஒரு மிகுந்த விரிவானது. இது வெறும் உணவை பற்றிய கற்றல் மட்டுமல்ல, உணவின் போசனை பெருமானங்கள் அல்லது உணவின் அளவு அதுகள் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் சென்று சூழல் பற்றிய, நமது இயற்கை சூழல் பற்றிய ஒரு கற்றல், நமது இயற்கை சூழலோடு மட்டும் நின்று விடாமல் நமது பண்பாட்டு சூழல், நமது சமூகம் தொடர்பான கற்றல், அதனை மருத்துவர் நவமாலி விரிவாக சொல்லுவார். அவர் தன்னுடைய விடயங்களை பகிர முதல் இந்த ஸ்லோ ஃபுட் கம்யூனிட்டி என்பது, நான் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக உலகளாவிய மெது உணவுக்கான இயக்கம் எனப்படுகின்ற ஸ்லோ ஃபுட் கம்யூனிட்டியிலே ஒரு செயற்பாட்டாளராக இருக்கின்றேன். அந்த விதத்திலே நாங்கள் 2023 செப்டம்பர் 28 வட மாகாணத்திலே, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களிடையே ஒரு முதலாவது ஊட்டமிகு வடக்கு குழுமத்தை ஒழுங்கு செய்தோம். அதாவது உலகளாவிய ரீதியிலே இந்த உணவு கற்றல் தொடர்பான ஒரு தனித்துவமான வழிநெறியிலே அதனை கொண்டு செல்வது ஸ்லோ ஃபுட் இன்டர்நேஷனல் என்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதனை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய பகுதிகளை அதிகம் சென்றடைந்திருக்கவில்லை என்பதனால் அதனை சாத்தியப்படுத்துவதற்காக இங்கே நாங்கள் என்னுடைய நண்பர்
ஸ்ரீபவன் மற்றும் இங்கே மருத்துவர் நவமாலினி, கிருஷாந்தன், காருண்யா என்று பல மருத்துவர்கள் தான் குறிப்பாக அதில் இருந்தோம். ஒன்று சேர்ந்து அதனை ஆரம்பித்தோம். அதனோடு எங்களுக்கு ஆஸ்திரேலியன் எய்ட் நிதியுதவியுடன் நாங்கள் 2 வருடங்கள் உணவு கற்றல் தொடர்பாக சமூகத்திலும் பாடசாலைகளும் இயங்குவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. இப்போது அந்த செயற்திட்டம் நிறைவு பெற்று விட்டது. அந்த செயற்திட்டத்திலே நாங்கள் குறிப்பாக உணவின் பல்வகமையை பற்றித்தான் நாங்கள் அதிகம், எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே உணவின் பல்வகமை, டைவர்சிட்டி என்பதை மையப்படுத்தியதாகத்தான் அமைந்திருந்தன. நாங்கள் செயற்திட்டத்தை ஆரம்பித்த கிராமங்களிலே ஆரம்பிக்கிற போது அந்த கிராமத்தில் அரைவாசிக்கும் குறைவானவர்கள் தான் ஒரு பல்வகமையான உணவினை, பல்வேறு கூறுகள் உள்ளடக்கின ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் என்பது எங்களுடைய ஆய்வுகள் இருந்து தெரிய வந்தது. ஆனால் அதிலே ஒரு சராசரியாக 30% மேம்பாட்டினை எங்களுடைய அந்த செயற்திட்ட நிறைவிலே குறிப்பாக அதிலே இணைந்து கொண்டிருந்த தாய்மார்களிடையே ஏற்படுத்த முடிந்தது என்பது ஒரு வெற்றிகரமானதாக அங்கே பார்க்கப்பட்டது. அதற்கு நாங்கள் பயன்படுத்திய அணுகுமுறைகள் தொடர்பாக நாங்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச கான்ஃபரன்ஸ்களிலே நாங்கள் அவற்றை பகிர்ந்தும் இருந்தோம். அதனூடாக பல்வேறு விடயங்களை, பல்வேறு தொடர்புகளை நாங்கள் பெற்றிருந்தோம். இந்த காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட கற்றலுக்கான உபகரணங்களை தான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்க போகிறது. அதற்கு பின்னரும் நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்ற இந்த பாடசாலையில் உணவு கற்றலை சாத்தியப்படுத்துவதற்கான சில உபகரணங்களை இப்போது உங்களோடு மருத்துவர் நவமாலினி பகிர்ந்து கொள்வார். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து பேசுவோம். இப்போது மருத்துவர் நவமாலினி, நீங்க ஷேர் பண்ண போறீங்களா நவமாலினி? இல்ல நான் கண்டினியூ பண்ணிட்டேன்? நீங்க மியூட்ல இருப்பீங்க. இன்றைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாங்கள் ஒரு ஆரோக்கியமான உள்ளூர் உணவு பாரம்பரியத்தை மீளுருவாக்குவதனூடாக ஒரு போஷணை நிலையிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப பிரதான நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக சுவடி நிறுவனமாக முதலில் எங்களுக்கு வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற மாவட்டங்களில் செயற்படுவதற்கு மிகுந்த ஆர்வம் இருந்தாலும் வடக்கிலேயே முதலில் எங்களுக்கு வேலை செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அதனூடாக நாங்கள் ஊட்டமிகு வடக்கு சேர்க்கை திட்டத்தின் ஊடாக ஆரம்பத்தில் 6 தொடக்கம் 7 கிராமங்களை தெரிவு செய்து, குறிப்பாக பிரதேசம் வவுனியாவிலும், கிளிநொச்சியில் கண்ணகிபுரம், யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை, சங்காளை, சுழிபுரம் போன்ற பிரதேசங்களையும் தெரிவு செய்து தொடர்ச்சியாக 2 வருடங்களாக அங்கு இருக்கின்ற இளம் தாய்மார்கள் மற்றும் பிள்ளைகளுடன் தொடர்ச்சியான உணவு தொடர்பான பயிற்சி பட்டறைகள், வழிகாட்டல்கள் ஊடாக செயற்பட்டு சில அடைவுகளையும் பெற்றிருந்தோம். அது மட்டுமன்றி நாங்கள் இதை தாண்டியும் பல கிராமங்களில் பல்வேறு வயது குழுக்களோடையும் பல்வேறு இடங்களையும் செயற்பட்டு வந்திருக்கிறோம். அந்த விடயங்களை நான் இங்க உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள சிலதை ஆசைப்படுறேன். அதுல இங்க காட்சி படுத்தியது போல நாங்கள் யாழ்ப்பாணத்துல முதியவர்களோடையும் இருக்கிறோம். குறிப்பாக மாதத்துல சமூக தோட்டங்களை அமைக்கிறதுலையும் அவர்களுக்கு உணவு தொடர்பான தலைமைத்துவ பயிற்சிகளையும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி சங்கானை மற்றும் ஓமந்தி கிராமங்களையும் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உணவு தொடர்பான பயிற்சி பட்டறைகளையும் நடத்தி இருக்கிறோம். அது தவிர இளையவர்களுக்கு நாங்கள் உணவு தொடர்பான சில பயிற்சி பட்டறைகள்ல எங்களது உயிர்மை கலெக்டிவ் எனப்படுகின்ற சிலோகூட்டினுடைய ஒரு ஃபார்மிலையும் நாங்கள் செய்திருக்கிறோம் சில பயிற்சி பட்டறைகளை. அது தவிர கிளிநொச்சி கண்ணகிபுரம் போன்ற இடங்கள்ல சிறுவர்களும் இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறைகளையும் தலைமைத்துவ பயிற்சியையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதோட கிளிநொச்சி கண்ணகிபுரத்துல ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கான சத்துமா விநியோக திட்டத்தை எங்களோட சில பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸோட இணைந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு செய்திருக்கிறோம். அதை தாண்டியும் தற்போது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் சில வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாணவர்களுக்கான சத்துமா விநியோகத்தை செய்யறதோட அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதின் அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் கடந்த காலத்துல மாணவர்களோட வேலை செய்த அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு அதை இன்னும் இலகுபடுத்துற நோக்கத்துல சில செயற்பாட்டு அட்டைகளையும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அட்டைகளையும் உருவாக்குற ஒரு முயற்சியை செய்திருந்த நாங்கள். அடுத்து சார்,
அடுத்த ஸ்லைட் போங்க. இதுல நான் சொல்லி இருக்கிற மாதிரி நாங்கள் பாடசாலையில வந்து பிள்ளைகளுக்கு உணவு தொடர்பான கற்றலை இலகுபடுத்துறதுக்காக சில விளையாட்டுகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு கூடால அந்த கற்றலை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து இந்த அட்டைகளையும் வந்து கையெழுத்துகளையும் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதுல வந்து நாங்கள் முதலாவதாக நாங்கள் செயற்பட்டது ஆரம்ப வகுப்பு, குறிப்பாக சொன்ன போனா கிரேட் 4, 5, 6 போன்ற மாணவர்களோட வேலை செய்தாங்க. அதுக்காக சில செய்யப்பட்ட அட்டைகள்ல சில உதாரணங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல முதலாவதாக நாங்கள் செய்திருந்தது வந்து இதுல பாம்பு மேனியும் என்ற ஒரு விளையாட்டினூடாக மாணவர்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகள் மற்றது ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து விளங்கிக் கொள்ற ஒரு விளையாட்டு செயற்பாடாக இது அமைஞ்சிருந்தது. இது எப்படின்னு சொன்னா நாங்கள் ஒரு பிளே மேட் மாதிரி நிலத்தில் அவர்கள் விரித்து விளையாடக்கூடிய ஒரு வடிவமைப்பு செய்து அதோடு ஒரு தாயத்தையும் அவர்களுக்கு வழங்குவோம். அந்த தாயத்தை உருட்டி பிள்ளைகளை குழுக்களாக பிரித்து அந்த குழுவின் ஒரு பிள்ளை வந்து தாயத்தை உருட்டிக்க இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளை மட்டில ஏறி அந்த தாயக்கட்டையின் விழும் பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த பிளேமெட்ல இருக்கிற ஒவ்வொரு அட்டைகளையும் வந்து ஒவ்வொரு உணவுகளாக வடிவமைத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஏணி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு கீழே இருக்கிற உணவு ஒரு ஆரோக்கியமான உணவாக காட்சிப்படுத்திக்கல அவர்கள் வந்து ஏணியில இருந்து ஏறி போவார்கள். அதே மாதிரி அந்த பாம்பின் வாயில இருக்கிற ஒரு உணவு வந்து ஆரோக்கியமற்ற உணவாக இருக்கும் பட்சத்துல அவர்கள் வந்து கீழே இறங்கி வருவார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து அந்த விளையாடும் போதே சில விளக்கங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்கள், சிந்தனையை தூண்ட ஆரம்பிக்கும். அதாவது ஆரோக்கியமான உணவுகள் ஏற்றம் தரும் என்றும் ஆரோக்கியமற்ற உணவுகள் வந்து பின்னடைவை தரும் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் அந்த இடத்துல பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூடாக அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு அந்த ஃபாலோ ஆக்டிவிட்டியாக வந்து சில ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து அவர்கள் வீட்டில் சாய்க்கும் உணவுகள் வாங்கிய உணவுகளை வந்து அவர்கள் அடுத்த நாள் அவர்களுடைய பெற்றோர்களோட வந்து மாணவர்களோட கலந்துரையாடுறதோட அதுக்கு தொடர்புடைய இன்னொரு செயற்பாட்டுக்கு வந்து அவர்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது உணவு சட்டு அமைக்கிறது போன்ற செயற்பாடுகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல இந்த செல்வாக்கு வந்து அவர்களுக்கு இருக்கும். இதே மாதிரி அவர்கள் வந்து பல்வேறு ஒரு செயற்பாடு இல்லாமல் ஒரு பாட வேளையில மட்டும் அதை படிச்சு கொள்ளாமல் அது தொடர்பான அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸுக்கு ஊடாக அதை பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ற ஒரு செயற்பாடாக இது அமையும். அதே மாதிரி நான் இன்னொரு உதாரணம் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறேன். கிளாஸ் கார்ட்ஸ், அதாவது நாங்கள் சிறு வயதில் அடிச்சாரை சென்றெல்லாம் சொல்லி விளையாடி இருக்கோம். அந்த மாதிரி அட்டைகள் வந்து வடிவமைத்திருந்த நாங்கள் அது வந்து கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 7 உணவு குரூப்ஸை வந்து அவர்கள் சேகரித்து விளையாடுற ஒரு விளையாட்டாக இருக்கும். அதுல வந்து குறிப்பிட்ட பழங்கள், காய்கறிகள், பால் பொருட்கள், தானியங்கள், கீரை வகை, எண்ணெய் வித்துக்கள் இப்படியான உணவுப் பொருட்களை வந்து அவர்கள் தினசரி பாவிக்க நாங்கள் எங்கள் உள்ளூர்ல இருந்து பெற்றுக்கொள்ற உணவுகளை தான் நாங்கள் அதிகமா வந்து அதுல கருத்துல எடுத்திருந்த நாங்கள். அதுல வந்து அவர்கள் அந்த அட்டைகள்ல இருக்கிற உணவுகளை வந்து சேமித்து அது விளையாட்டாக விளையாடும் பொழுது அதுல நாங்கள் சில விடயங்களை உள்ளடக்கி இருந்த நாங்கள் ஒவ்வொரு உணவிலும் வந்து சக்தி பெருமானம் என்பது அந்த சக்தி பெருமானம் என்னென்ன மூலங்கள்ல இருந்து வருது, கொழுப்பு மூலமான சக்தியா அல்லது மாற்று பப்பாசி பழம் எடுத்துக்கொண்டா அதுல எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு புரதச்சத்து இருக்கு, மாற்றத்து இருக்கு, கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்குது, அதுல வந்து பிரதான சக்தி மூலம் பப்பாசி பழத்துல என்னவாக இருக்குது, அதுல சக்தி பெருமானம் கூடவா இருக்கா குறைவா இருக்குதான்னு அந்த விளையாட்டு முடிவை வந்து அவர்கள் ஒரு டிஸ்கஷனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஆக்டிவிட்டிஸா வந்து ஏனைய ஆக்டிவிட்டிஸ் உணவு தெரிவில உணவு தட்டு அமைக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து பாடசாலை சுத்தம் அமைக்கிறதுல என்னென்ன பலகாரங்களை தெரிவு செய்வதாக இருக்கட்டும் அதுலயும் வந்து அவர்களுக்கு தெளிவாக செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அதுல சொல்லணும் பாடசாலையின் உலக சந்தைகள் வந்து அநேகமாக நடத்தப்படுது. அதுலயும் வந்து நாங்க சில இடங்கள்ல தகவல் மாதிரி இருக்கிறது. அவைகள் அதிகமாக சில கூடையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்துறது செய்யும் போது அவர்களுக்கு வந்து இதுகள் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதால ஆரோக்கியமான உணவுக்குள்ள அவர்களை உள்வாங்கிறதுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட இந்த விளையாட்டுகளை விளையாடுறது அறிமுகமாக வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு செயற்பாடாகவும் அமையும்.
நான் முன்பு கூறியது மாதிரி முதல் நாங்கள் செய்த அந்த செயற்பாட்டு அட்டைகள் வந்து ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக இருந்தாலும் இப்ப நாங்கள் முன்வழி மாணவர்கள் என்று எடுத்துக்கொள்ளிக்க அவர்களுக்கு அதை விட ஒரு இலகுபடுத்தப்பட்ட ஒரு செயற்பாட்டு அட்டைகளைத்தான் வந்து நாங்கள் தயார் செய்ய வேண்டி இருக்கும். அந்த வகையில நாங்கள் அதுக்காக சில வேலை திட்டங்களை தற்போது செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து நான் உதாரணமாக கதைக்க போனா தற்காலத்துல ரெயின்போ டயட் என்ற கன்செப்ட் கீழாக உலகம் முழுவதும் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து பல வர்ண உணவுகளை உள்ளடக்கிய அதில் இருக்கிற நிறமி பதார்த்தங்கள் இருக்கிற சில கூறுகள் வந்து எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுலையும் தொற்றா நோய்கள் தடுப்பிலையும் வந்து அதிக செல்வாக செலுத்துகின்றதுல அதிகமா நாங்க அதிக நிறமுள்ள உணவுல உள்ளெடுத்துக் கொள்ளணும் என்ற ஒரு பரப்புரைகள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது. ஆகவே நாங்கள் முன்வழி பருவத்தில அதிகமாக அவர்களுக்கு நிறங்களை அறிமுகப்படுத்துகிற செயற்பாடுகள் அதிகமாக வளமையாக இடம்பெறும். அந்த வகையில இந்த ரெயின்போ டயட் எனப்படுகின்ற வானவில் உணவுகளை வந்து நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது இலகுவாக இருக்கும். அதாவது வானவில் 7 நிறங்கள் அவர்களை இலகுபடுத்துகிற முறையில சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா என்ற 4 நிறமாக பிரித்து ஒவ்வொரு நிறத்துக்கும் நாங்கள் தினசரி பாவிக்கின்ற மற்றும் எங்களுடைய பிரதேசத்தில் உள்ளூர்ல கிடைக்கிற A4 ஆப்பிள் என்று சொல்லிக் கொடுக்கிறதை விட சிவப்பு நிறத்துக்கு எங்களோட ஊர்ல மாதுளம் பழமோ தக்காளியோ வத்தகை பழமோ என்ன கிடைக்கிறது அந்த பழங்களை வந்து நாங்கள் உருவங்களாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் மனதில் வந்து பதிகிற தன்மை அந்த வயதிலேயே உணவுகளை இந்த உணவுகள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அதோட வந்து பலவேறு நிற உணவுகளை உள்ளடக்கிக்க அதிக சத்துக்கள் கிடைக்கும் என்ற ஒரு கன்செப்டையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறது இலகுவாக இருக்கும். அதோட அந்த பாடத்திட்டத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போறதுக்கு சில பாடல்களை உருவாக்கி அவர்களுக்கு அங்க நாங்கள் கற்றுக் கொடுக்கிறது இலகுவாக இருக்கும். இதுதான் சொன்ன செயற்பாட்டு அட்டைக்கு மேலதிகமாக நாங்கள் ஆசிரியர்களுக்கான கைநூல்களையும் மற்றது ஆசிரியர்கள் தாங்களாகவே படித்துக் கொள்றதுக்காக சில நோட்ஸையும் வந்து அதோட சேர்த்து நாங்கள் செய்திருந்தோம். அதுல வந்து இதன் நோக்கம் பிரதானமாக என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வெளியில இருந்து ஒரு பயிற்சி பட்டறையோ அல்லது வழிகாட்டலோ இல்லாமல் கூட அவர்கள் இந்த வழிகாட்டல் குறிப்புகளை படித்து கொண்டு அதன் மூலமாக நேரடியாகவே பிள்ளைகளுக்கு இந்த செயற்பாடுகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இதுல வந்து உணவு பற்றிய கற்கின்ற நோக்கம், இந்த செயற்பாட்டை எவ்வாறு கொண்டு நடத்த வேண்டும், அது இந்த ஃபாலோ ஆக்டிவிட்டியை என்னென்னத்தை நாங்கள் செயற்படுத்தலாம் என்றதோட அந்த ஆக்டிவிட்டி சீட்ல வந்து நாங்க உள்ளடக்கி இருக்கிற உணவோ தாவரமோ அல்லது பருவ காலமோ அல்லது உணவு தட்டா இருக்கட்டும் அதை பற்றிய ஒரு சுருக்கமான அறிவை பெற்றுக் கொள்றதுக்காக அதன் பின்பக்கத்தில் அதுக்கான நோட்ஸ் வந்து சேர்த்து இணைத்து நாங்கள் இந்த டீச்சர்ஸ் கைடை வந்து வடிவமைச்சு இருக்கிறோம். இதோட வந்து மேலதிகமாகவும் சில ஹேண்ட் புக்ஸ் போன்றவற்றையும் வந்து நாங்கள் மேலதிகமாகவும் ஆசிரியர்களுக்கு பகிரக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அறிவு பகிர்வாகவும் வந்து இந்த அட்டைகளை பகிர்றதுக்கும் வந்து நாங்கள் சுவடி நிறுவனமாக ஆர்வமாக இருக்கிறோம். அதுல வந்து ஆர்வமுள்ள ஆசிரியர்களும் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விடயம் நாங்கள் கதைக்க வேண்டியது வந்து ஒரு உணவு பற்றிய கல்வி மாத்திரம் வந்து பாடசாலையிலோ அல்லது வந்து பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவையான ஒன்றா வந்து பார்க்கணும்டா அப்படி இல்லை. அது வந்து பலதரப்பட்ட ஆட்களும் வந்து இதுல நாங்க பங்காளர்களாக இருக்கிறோம், நாங்கள் உட்பட. அதாவது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலை இந்த உணவகத்துல சமைக்கிறார்கள், பாடசாலை கேண்டீன்ல வேலை செய்கிறார்கள், மற்றது வந்து வெளியில இருக்கிற உணவகங்கள்ல உரிமையாளர்கள், சமூக மட்டத்துல செயற்பாளர்களாக இருக்கிறது ஆட்கள், மற்றது வந்து பாலிசி லெவல்ல வேலை செய்கிறார்கள், மற்றது பொதுமக்கள் என்று அனைவருமே வந்து ஒரு உணவு தொடர்பான ஒரு விழிப்படைய வேண்டிய அல்லது உணவு தொடர்பான ஒரு கட்டல்ல வந்து கட்டாயம் பங்காளர்களாக இருப்பார்கள். நான் உதாரணத்துக்கு இதுல இருக்கிற இந்த அம்மாவை காட்சிப்படுத்திருக்கிறதுக்கு காரணம் இவர் வந்து எங்களுடைய அந்த 2 வருடமாக எங்களுடைய நியூட்ரிஷனல் லீடர்ஷிப் ட்ரைனிங் எனப்படும் தலைமைத்துவ பயிற்சியில பங்கு பெற்றின ஒரு அம்மா. இது அதே வேளையில பாடசாலைக்கான உணவு சமைக்கிற ஒரு ஆளாகவும் வேலை செய்து கொண்டிருந்தவா. அவ தன்னுடைய அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக யோசிக்கும் போது அவ தெரிவு செய்தது அம்மாச்சி உணவகத்துல வேலை செய்யறது. அவ முற்றுமுழுதாக வேற ஒரு துறையை நோக்கி செல்லாமல்
இந்த ஆட்சி உணவகத்துல போய் ஆரோக்கியமான உணவை சமைக்கிறதோட தன்னோட பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடியதை வந்து தெரிவு செய்தது ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக வந்து இங்க நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஆகவே இவ்வாறான கற்றல்கள் வந்து பாடசாலை மட்டத்தை தாண்டி வெளியிடும் வேணும் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு சுவடியினுடைய செயற்பாடு அல்லது முயற்சியாக சொல்ல போனால் தற்காலத்தில் சமூக ஊடகங்கள் என்றது எங்களுடைய உணவு தெரிவிலையும் உணவு உள்ளடக்கிற வகையிலையும் வந்து அதிக செல்வாக்கு செலுத்துற ஒரு விடயமாக இருக்கு. சமூக ஊடகம் இல்லாமல் எந்த விடயத்தையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக காணப்படுது. அந்த வகையில சமூக ஊடகங்கள்லையும் வந்து நாங்கள் இந்த உள்ளூர் உணவுகள் பற்றிய ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கின்றது. அதாவது வந்து எங்களுடைய உள்ளூர் வளங்கள் எப்படி இருக்குது, அதுல வந்து உணவுகளை எவ்வாறு சமைத்து கொள்ளலாம், அதுல வந்து பெறுமதி உத்திகளை நாங்கள் எவ்வாறு செய்து கொள்ளலாம், மற்றது வந்து ஒவ்வொரு உணவுல இருக்கிற சக்தி பெருமானங்கள் என்ன இருக்குது, என்னென்ன சத்துக்கள் காணப்படுது, எவ்வாறு உணவை கையாள்றது, அப்படி பல்வேறு விடயங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய சமூக ஊடகங்களையும் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, இதற்கு முன் கதைத்த டாக்டர் பிரபு வந்து அவருடைய பிஎச்டியின் ஆய்வாக வந்து சமூக ஊடகங்கள்ல தெரிவிக்கும் கருத்துக்கள் எவ்வாறு உணவு தெரிவு தொடர்பான புரிதல்ல செல்வாக்கு செலுத்துது என்ற ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்ன்றதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதோட suvardi.net என்ற எங்களுடைய இணையதளத்திலையும் வந்து ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான கற்றல் உபகரணங்கள் சிலதை வந்து நாங்க போட்டிருக்கோம். அதையும் வந்து ஒரு கற்றலுக்கான தளமாக வந்து நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அதோட முதல் நாங்கள் தொடங்கியிருந்த நாங்கள் உணவு பற்றிய கற்றல் வந்து அவசியம் தானா என்ற ஒரு கேள்வியோட வந்து டாக்டர் பிரபு தொடங்கி இருந்தவர். அது வந்து ஒரு உணவு பற்றிய கற்றல் என்பது உணவு பற்றி மட்டும் கற்கைக்குள்ள வந்து அதோடு சேர்த்து நாங்கள் சூழல் பற்றியும் கற்றுக்கொள்றோம். உணவு எங்க இருந்து எடுக்கிறோம், சூழல்ல இருக்கிற தாவரங்கள், காய்கறிகள், செடி கொடிகள் எந்த காலத்துல பயிரிடப்படுது, இப்படியான விஷயங்களையும் சேர்த்து கற்றுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து சமூகத்தை பற்றியும் சேர்த்து கற்றுக்கொள்றோம். அதாவது அந்த ஒரு சூழல்ல அந்த சமூகத்தின் உணவு பாரம்பரியம் எவ்வாறு இருக்கு, உணவு சமைக்கிறது எவ்வாறு, சமையல் முறைகள் மாறுபடுது, அதை எப்படி பதப்படுத்தினோம், அந்த உணவு எவ்வாறு கொண்டாடப்படுது, அப்படி பல்வேறு விடயங்களையும் வந்து நாங்கள் சேர்த்து கற்றுக்கொள்றோம். ஆகவே வந்து இந்த உணவு சமூகம் மற்றது வந்து சூழல் என்பது வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து நாங்கள் உணவு பாரம்பரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே வந்து உணவு என்பது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் ஒரு அடிப்படையாக வந்து நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நன்றி.